SBI இருந்து யூத் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டும் ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் 90,000 போனஸும் ப்ரொவைட் பண்றாங்க. எக்ஸாமினேஷனோ ஃபீஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்காக லேப்டாப், ஸ்மார்ட் போன் இது போன்ற அசசரிஸும் ப்ரொவைட் பண்றாங்க. A to Z டீடைல்ஸ் தெளிவா சொல்றேன். இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, கமிங் பேக் டு தி நோட்டிஃபிகேஷன். வருஷம் SBI ல இருந்து யூத் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்கும். அதுல வந்து ஆட்கள் எடுப்பாங்க. இதுனா என்ன எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பேஜ் வர லிங்க் தரேன். இதுல போயிட்டு நீங்க அப்ளை நவுல போயிட்டு இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்றேன். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, எலிஜிபிலிட்டி அண்ட் process in mentioned about to apply for SBI Youth for India Fellowship. So இது வந்து ஒரு ஃபெலோஷிப்ங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 1 அக்டோபர் 2025 இந்த டேட்க்கு முன்னாடி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள். அதாவது பிஃபோர் 1 அக்டோபர் 2025 இந்த டேட்க்கு முன்னாடி நீங்க எந்த பாஸ் அவுட்டா இருந்தாலுமே எலிஜிபிள் தான். இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். 21 இருந்து 32 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். அவங்களுக்கு தான் இப்ப 21 இருந்து இந்த 31 அப்படிங்கிற கேட்டகரி, ஐ மீன் அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். ஓகே, அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓவர்வியூ பாருங்க. ஸோ இப்போ இந்த 2025 to 26 பேட்ச்காக இவங்க வந்து இப்போ வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ நீங்க டைரக்டா நான் ஒரு லாகின் பேஜ் காமிச்சல, அதுல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். அதாவது எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க. ஸோ நீங்க உங்களோட ஸ்டோரி, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஸோ SBI இருந்து கண்டக்ட் பண்றதை பொறுத்தவரையும் இவங்க வந்து கிராமப்புறங்களை, அதாவது ரூரல் ஏரியாஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்ப தமிழ்நாட்டிலே எவ்வளவு ரூரல் ஏரியாஸ் இருக்கு, ரொம்ப பின்தங்கிய கிராமங்கள். ஸோ அங்க வந்து இவங்க இந்த மாதிரி SBI சார்பில் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒருத்தவங்களை போடுவாங்க. ஸோ அவங்க அங்க உள்ள மக்களுக்கு எதை மேம்படுத்தலாம், அதே மாதிரி மத்திய அரசு, ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டங்களை வந்து அவங்களுக்கு விரிவுபடுத்துறது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபெலோஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு மாசம் 16,000 ரூபாய் அப்படிங்கிற மந்த்லி அலவன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம 2,000 அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ்க்காகவும், 1,000 அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் தராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமா ஒரு 19,000 வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்கும். அது இல்லாம நீங்க சக்சஸ்ஃபுல் அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி ஆஃப் அந்த ஃபெலோஷிப்பை கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 90,000 வந்து உங்களுக்கு ப்ரொவைடும் பண்ணிடுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம நீங்க ப்ராஜெக்ட் சைட்டுக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபேர் இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து கிளைமுமே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங்க ப்ரோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னா எங்க வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கும் நீங்க வில்லிங்கா இருக்கணும். மேபி தமிழ்நாட்டுக்குள்ளதான் வந்து இருக்கலாம். பட் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எதுவுமே வந்து கேட்கல. ஸோ கீழே அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதுல அப்ளிகேஷன் இதுல போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க. இதுல எதுக்கு ஜாயின் பண்ணணும், யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு நலனுக்காக இந்த ஒரு ஃபெலோஷிப். ஸோ அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு, அது வந்து படிப்பு சார்ந்து இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஸோ இது தொடர்பா அவங்களுக்கு வந்து அவேர்னஸை கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு ஃபெலோஷிப் தாங்க இது. அதே மாதிரி இந்த பேஜ்ல கீழே ஃபெலோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுல ஃபெலோ ப்ரொஃபைல், ஃபெலோவோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையுமே நீங்க வந்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி நடந்த பேட்சஸ்லாம் யார் வந்து ஜாயின் பண்ணி என்ன மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணலாம். ஸோ டேரக்டா ஹோம் பேஜ் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிற டேப் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு இன்ட்ரெஸ்டடா உள்ளவங்க நீங்க அப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ இந்த ஃபெலோஷிப்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்வைட் பண்றாங்க. ஸோ உங்களோட பேசிக் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், அப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்க இமெயிலுக்கு வந்து அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ்க்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ட்ரெஸ்டான உள்ளவங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இது தொடர்பாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் ஒர்க்கு, எல்லாத்தையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நிறைய பேருக்கு அதில் ஷேர் பண்ணுங்க. எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கலெக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.